அனைவருக்கும் வணக்கம். மங்கையரின் மாண்பை காத்திடுவோம் என்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சியில என்னைய சிறப்பு விருந்தினராக அழைத்ததுக்கு முதல் நான் நன்றி கூறிக்கொள்கிறேன். மங்கையர் நம்மளுடைய வீட்டின் குலவிளக்கே யாருன்னா பெண் பிள்ளைகள் தான். மங்கையரா பிறந்திட நல்ல மாதவம் செய்திட வேண்டும் என்ற கவிமணி தேசிய விநாயகர் பிள்ளையின் வரலாற்று பதிவை கூறி நம்முடைய பெண் பிள்ளைகளை பெற்றிருப்பதே நல்ல தவம் செய்த பெற்றோர்களுக்கு மட்டும்தான் பெண் குழந்தை பிறக்கும் என்கின்ற ஒரு இதை நம்ம நம்புறோம். இந்த பெண் குழந்தையை பாதுகாப்பு என்பது பெற்றோர்களுக்கோ உடன் பிறந்த சகோதரிகளுக்கோ சகோதரர்களுக்கோ உறவினர்களுக்கோ மட்டும் கிடையாது. இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் பெண் குலத்தை பேணி பாதுகாப்பது என்பது அவருடைய தலைக்கடமை என்பதை இந்த இடத்துல நான் கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சி நம்ம நடத்திருக்கோம். தென் தமிழர் கட்சி உண்மையிலே வரலாற்றில் மிக சிறப்பான ஒரு நிகழ்வை நீங்க நடத்திருக்கீங்க. அதுக்கு எங்களோட பாராட்டு. ஏன்னா வரலாறு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி வரலாறு முக்கியமோ அதே போல் நம் குலத்தில் பிறந்திருக்க பெண்களை பாதுகாப்பதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல சிறந்த நாள் பிப்ரவரி 16. இந்த நாளில் இந்த பெண்கள் மாண்பை காத்திடுவோம் என்பது ஒவ்வொரு பட்டி தொட்டி ஒவ்வொரு கிராமமும் நாம் செய்திட வேண்டிய நிகழ்வு. ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்ட சூழ்நிலை அப்படிதான் இருக்கு. யாரு தப்பு செய்யறானோ, யாரு ஒரு சமூகத்தை இழிவா பேசுறானோ, அழிக்கணும்னு நினைக்கிறானோ, ஏவன் ஒரு குடியை ஒரு குடும்பத்தை கெடுக்கணும்னு நினைக்கணும், அவங்களுக்கெல்லாம் கண்ணில் முதல் தென்படுவது பெண் பிள்ளை தான். அந்த பெண் பிள்ளையை பாதுகாப்பது மிகப்பெரிய முக்கியமான விஷயம். நம்மளோட பெண் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு அறிவையும் ஒரு திறன்பட எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய திறமையும் தைரியத்தையும் எந்த ஒரு தீமையும் எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய தைரியத்தையும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அது சின்ன வயசுல இருந்தே நம்மளோட குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதே போல் இன்னைக்கு பெண் குழந்தைகள் என்பது வீட்டில் மட்டுமல்ல, சமையலர்கள் மட்டுமல்ல, ஒரு குடும்பத்தின் தலைவியாக மட்டுமல்ல, இந்த ஆண் வர்க்கத்தையே கட்டி பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசியல் ஒரு அனைத்து துறையிலும் நாட்டிலும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு பெண்களாக உருவாக்க வேண்டும். இன்னைக்கு சிவகங்கை சீமையை இழந்து விட்டோம் என்று ஒரு துளி கூட தயக்கம் இல்லாமல் தன் கணவன் விட்டு போன பணியை செம்மையாக மீண்டு எடுத்த அந்த சிவகங்கை சீமையை மீண்டு எடுத்த வீரமங்கை வேலு நாச்சியாரை நம்ம போட்டு இங்க நம்ம பேசிட்டு இருக்கோம்னா ஒவ்வொரு பெண்களுக்கும் உள்ள ஒரு வீரம் இருக்கு. நிறைய பேர் நினைப்பான் பெண்களுக்குள்ள பயந்த சோகம் அப்படின்னு கிடையாது. அவங்க ஒரு குழந்தை பெற்று எடுக்கும் போது அந்த வழியை எந்த ஆண்மகனாலையும் சமாளிக்க முடியாது, தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு வழியை தான் ஒவ்வொரு பெண்களும் பல வேதனைகளை அனுபவித்து இந்த மண்ணில குழந்தையை பெற்றாங்க. அப்படிப்பட்ட பெண்மையை நம்ம தாயை நம்ம எப்படி இன்னைக்கு நம்ம தெரியாம நம்ம காடு தடுக்கணும் சரி, உள்ள குத்துறோம் சரி, முதல் வயலிருந்து ஒரு வார்த்தை அம்மா. அந்த அம்மா என்ற வார்த்தைக்கு ஈடுமை இல்லாத ஒரு வழிகள் உண்டு. அந்த அம்மா என்ற வார்த்தை நம்ம வீட்டில் பிறக்கக்கூடிய பெண் குழந்தைகள் தான் பார்ப்போம். நம்ம தாயை பெற்ற தாயை நம்ம குளத்துல பிறந்திருக்கா, நம்ம குடும்பத்துல பிறந்திருக்கா அப்படின்னும். இங்க பெண்கள் கம்மியா வந்திருக்காங்களா யாருமே வருத்தப்பட வேண்டாம். உண்மையிலே இங்க இருக்கக்கூடிய பெண்கள் நீங்க தான் இந்த சமூகத்தை கட்டி காப்பாற்றக்கூடிய குலதெய்வம் என்பதை இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புறேன். இந்த பெண்கள் வீட்டில் மட்டும்தான் சாதிக்கணும் அல்ல, பள்ளியிலும் கல்லூரியிலும் மட்டும்தான் சாதிக்கணும் அல்ல, அரசியலையும் நீங்க சாதிக்க வேண்டும். இந்த சமூகத்தை அழியாமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் அனைத்து துறையிலும் சாதிக்க வேண்டும். உங்களுடைய ஒவ்வொரு சாதனைக்கும் இங்க இருக்கக்கூடிய நாங்கள் உறுதுணையாக இருப்போம். இங்க பல்வேறு சாதிகள் சொல்லுவாங்க, குலத்தோர் சமுதாயம் வந்திருக்கு, யாதவ சமுதாயம் வந்திருக்கு, வேளாளர் சமுதாயம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, நாடார் சமுதாயம் வந்திருக்கு. ஆனா ஒவ்வொரு சமுதாயமும் இங்க என்ன பதிவு செய்கிறாங்கன்னா கலப்பினத்தை எதிர்க்கிறோம், எங்களுடைய குடியையும் வரலாற்றையும் பேணி பாதுகாக்கிறோம். இந்த குலத்தை பாதுகாத்தால்தான் இந்த நாட்டை பாதுகாக்க முடியும், இந்த நாட்டின் சீரழிவுகளை காப்பாற்ற முடியும். ஒரு நாட்டுல அழிக்கிறதா எதுவுமே வேண்டாம், அவனுடைய பாரம்பரியத்தையும் அவனுடைய வரலாறையும் அவனுடைய பண்பையும் அழித்தா போதும். அது இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சமூகத்துக்கும் இருக்கு வரலாறு. அதனால் வருகின்ற காலத்துல இந்த பெண்களை பேணி பாதுகாப்பதும் போற்றக்கூடியதும் ஒவ்வொருடைய தலையான கடமை என்பதை கூறிக்கொண்டு மங்கையரின் மாண்பை காத்திடும் நிகழ்ச்சியில என்னை சிறப்பு அழைப்பாளர் அழைத்ததுக்கு நன்றி கூறி, எனக்கு முன்னாடி பேசிய அருமை சகோதரர் சொன்ன மாதிரி இந்த வன்கொடுமை சட்டம், இந்த கலப்பு திருமணம், இந்த நாடக காதல், எல்லா சமூக சீரழிவிலிருந்தும் நம்முடைய பெண் பிள்ளைகளை காத்திட வேண்டும். நம் பெண் பிள்ளைகளை வீரமாகவும் அறிவாகவும்